இன்ஸ்டன்ட் ஊறுகாய் செய்யலாமா? அதுக்கு 15 லெமன் வந்து கழுவி நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமனை வந்து நான் 8 பீஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ள விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு வரணும். இது எப்படி ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணணும். ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். லெமனை கட் பண்ணியாச்சு, வெந்தயத்தையும் பொடி பண்ணியாச்சு. எப்படி தாளிச்சிடலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கடுகு சேர்த்துக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சம் காயப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கிடுங்க. இது கூட நம்ம கட்டி லெமனை சேர்த்துக்கிடுங்க. இதை அப்படியே வதக்கிக்கிடலாம் இந்த எண்ணெயில். இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். லெமன் கூட உப்பு சேர்த்தவொன்னே நல்லா தண்ணி விட்டு வேகுது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சுருந்தோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுங்க. இது கூட நம்ம வறுத்து அரைச்ச வெந்தயம் கடுகு பொடி சேர்த்துக்கிடுங்க. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டா 1 மாதத்துக்குனாலும் கிடாது. இது வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.